Moses was tempted to smite the rock? எதுக்காக மோசே அப்படியே அந்த பாறையை பார்த்து பேசாமல் அவரை அடிக்க முற்பட்டார்? எதனால? Frustration. Right? So Moses was tempted by his friend's frustration. But God told him to speak, and because he was frustrated, he went and smite the rock. Most of the times we think like that, but let's read the next verse. Exodus 17, 6 to 7, something. See, God told Moses to smite the rock. Then what happened? So what Moses done then? If you drop the rock, what is going to happen? You smite the rock, what is going to happen? So both the things you do is right. So Moses would thought, if in the, as well as in this frustration also, if you have to, whatever is already I smite the rock, what again? So again I do the same thing. இந்த இடத்துல மோசே கர்த்தர் மோசே என்ன சொல்றாருன்னா, இந்த பாறை அடி அப்படின்னு சொல்லும்போது அவர் அடிக்கிறாரு. அப்படி அடிக்கும் பொழுது அந்த பாறை அதுல இருந்து தண்ணீர் வருகிறது. அதே போல என்னாகமத்திலும் தேவன் அந்த பாறையை பார்த்து பேச சொல்லியிருந்தாரு. இவர் என்ன செய்திருக்கிறார் மோசேனா, முன்பாக நான் எப்படி நான் செய்தேன் அதே போல இந்த டைம் நான் செஞ்சா தண்ணி வரும் அப்படின்றது அந்த இடத்துல அவர் பாறையை பார்த்து பேசாமல் அவர் அடிக்கிறார். Why? Because of that, the whole generation Moses did enter the promised land. இதெல்லாம் தேவன் சொன்னது பேசும்படியாக இவர் அடித்ததுனால அந்த இடத்துல தேவன் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ளாக உள்ளே போக முடியாது என்று தேவன் அந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் என்ன தப்பு செஞ்சிருந்தார்? The thing is to supply the people to drink water. Even as God and God told him, once he told him smite him, next he told him to speak to him. இந்த இடத்துல ஜனங்களுக்கு அந்த தண்ணி வேணும், தண்ணி எப்படியாவது கொண்டு வரணும். அதுக்காக அவர் என்ன பண்ணாரு? பேசினாலும் சரி அடிச்சாலும் சரி எப்படி இருந்தாலும் தண்ணி வரப்போகுது. The people are going to get water to drink. அந்த ஜனங்களுக்கு அந்த தண்ணி கிடைக்கும். The problem is solved there. பிரச்சனை அது கிடையாது. The problem is solved. What once it is the water problem is solved. ஆனா இந்த ஜனங்களுடைய பிரச்சனை அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. எப்படியோ அடிச்சதாலே பேசுறதாலே எப்படியோ தண்ணி வந்துருச்சு. அந்த ஜனங்களுடைய பிரச்சனை தீர்ந்து. Because of that, the Lord punishes that the full generation will not enter the promised land. இந்த ஒரு விஷயத்தினால இந்த ஒரு காரணத்தினால இவர்கள் கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க மாட்டார்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். Let us read all chapter and come back to Genesis chapter 22. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 to 17 something. எல்லாரும் அனுபவிக்கிறதுனா ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிடும்படியாக அந்த மலைகளில் ஒன்றிலே அவரை கொண்டு போகிறார். When he is going to smite the son, then the angel is stopping and saying, "Now I know your faith." இந்த இடத்துல அவருடைய மகனை பலியிடும்படியாக அவருடைய கத்தியை ஓங்கும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய தூதனானவர் சொல்றார், நான் அறிந்திருக்கிறேன், நீ எனக்கு கீழ்ப்படிகிறாய். So he has more than 100 years is waiting for the child. 100 வருஷம் அவருக்கு பிள்ளை இல்லாமல் தேவனிடத்திலே காத்து கொண்டிருந்தார். So he didn't have a child. இத்தனை வருஷம் அவருக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. He was faithfully believing and trusting God to give him a child. இத்தனை காலம் அவர் தேவனிடத்திலே அவர் பொறுமையோடு தேவனுடைய தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார். That day God not only he was faithful. அந்த நேரம் அத்தனை வருஷ காலத்தில் இத்தனை காலமாக தேவன் மேல காத்திருக்கிறாருன்னு தேவனுக்கு தெரியாது. He not only is faithful till he was going to smite the son, that time until the last moment, then only God is faithful. இத்தனை காலமாக அவர் விசுவாசமாய் தேவன் பேரில காத்திருந்து அவர் உண்மையா இருந்தது. அப்பொழுதெல்லாம் தேவனுக்கு தெரியாது. தேவன் கத்தியை போகி தன்னுடைய மகனை பலியிடும் பொழுதுதான் அவர் என்ன சொல்றாரு, இப்பொழுது நான் எனக்கு தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். Then he says, now you stop, now I know you are faithful, so I will bless you all these things of the earth. இத்தனை வருஷம் அவர்
இவர் விசுவாசம் உள்ளவர், இவர் நான் உண்மையுள்ளவர் என்று தேவனுக்கு பயந்திருக்கிறவர் என்று தேவன் அறியாமல் அந்த கடைசி நேரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் நீ தேவனுக்கு பயந்திருக்கிறேன். The Lord seen the obedience of Abraham. இந்த இடத்துல தேவன் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறார். He seen how much he was ready to even give up his son for God's sake. தன்னுடைய ஒரே பிரான குமாரனை தேவனுக்கு என்று இவர் பலியிடுவானா என்று சோதிக்கும்படியாக இத்தனை காலம் அவர் காத்திருந்தார். And even when it happened, then he says, now you are blessed. I'll bless your generation. I'll bless you like the stars and the sand, he says. அவர் சோதித்த பின்பு அவர் பரிசித்து பார்த்த பின்பு அப்பொழுதுதான் அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசைப்பட்டு உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். But Moses didn't obey what God told him to do. ஆனால் இந்த இடத்துல மோசே தேவன் என்ன சொன்னாரோ அதை அவர் செய்யவில்லை. He only just done what he wanted to do, as he said, frustration or anger or whatever the reason was. ஏன்னா அந்த இடத்துல ஜனங்களை வழிநடத்துவதன் மூலமாக அந்த இடத்துல ஏற்பட்ட அந்த ஒரு மன உளைச்சல், மன அழுத்தத்தின் காரணமாக அவர் என்ன பண்ணார், தேவன் என்ன சொன்னாரோ அந்த கட்டளையிட்டாரோ அதை செய்யாமல் தவறினது நிமித்தமாக The Lord checked Moses how much faith he has in him. Whatever he says he's going to do. இந்த இடத்துல மோசே ஜனங்களை நடத்தி வழிநடத்தி வருகிற இந்த காலகட்டத்திலே சோதனைகளின் மத்தியிலே எந்த அளவுக்கு அவர் உத்தமமாய் நான் சொல்கிற காரியங்களை அவர் கீழ்ப்படுதலோடு செய்கிறார் என்ற அந்த ஒரு காரியத்தை ஒரு தேவன் பார்க்கிறார். The Lord tested him to see he's going to obey me or no in this situation when he's really frustrated and angry and being tempted by the Israel people. They're going on murmuring and murmuring and murmuring. இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை இத்தனை கால வருஷமாக வழிநடத்தி வருகிற இந்த ஒரு சோதனை காலத்துல மோசே அந்த சோதனைக்கு உட்படும் பொழுது எவ்வளவு அவர் பொறுமையோடு கூட இருக்கிறார், எந்த அளவுக்கு அவர் தேவனுடைய வார்த்தையை கையாள ஒரு நேர்த்தியாக செய்கிறார் என்று தேவன் சோதித்து பார்க்கிறார். அப்படி சோதிக்கும் பொழுது அவர்